மல்லி கொஞ்சம் அவசர குடுக்கையா தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குது, ஒருத்தர் ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க அப்படின்னா, அந்த விஷயத்தில எந்த மாரி நம்ம முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத சின்ன விஷயத்த கூட யோசிக்காம, ஒரு அவசரத்தனமான, அதிரடியான சில முடிவுகள எடுக்கும்போது, அங்க பாதிப்பு யாருக்கு வரும் அப்படிங்கிறத பத்தி கூட மல்லி நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாரி தான் இப்ப சில முடிவுகள மல்லி எடுக்குறாங்க. எதனால அப்படின்னா, இந்த ரகு ஃபோன்ல சொல்றாங்க, அதாவது வெண்பாவோட பாக்ஸ்ல ஒரு பாம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்ப மல்லி என்ன பண்ணியிருக்கணும், அவசரப்படாம கொஞ்சம் ஃபோன்ல நிதானமா அது யார் என்னன்னு கேட்டுட்டு ரகுன்னு தான் தெரிஞ்சு போச்சு. அப்போ உடனே அந்த நம்பர வந்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பி, இந்த மாரி என்னோட குழந்தைக்கு இது இப்படி மிரட்டுதாங்க, பாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கலாம். இல்ல அப்படின்னா விஜய் கிட்ட கூட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம். அத விட்டுப்புட்டு இவங்களே என்ன பண்ணுதாங்க, ஆட்டோ பிடிச்சு நேரா அங்க போய் அந்த வீட்டுக்குள்ள, அதாவது கதிரேசன் வீட்டுக்குள்ள போயி அதிரடியா நுழையுதாங்க. அப்ப அங்க போயிட்டு அந்த டப்பா எடுத்து பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல. அப்ப இந்த ரகு வந்து நல்லாவே நம்மள வந்து மிரட்டுதாங்க. அதே நேரத்தில சுத்தல்ல விடுதாங்க அப்படிங்கிறது எல்லாமே மல்லிக்கு புரிய தான் செய்யுது. ஆனா, ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் நிதானமா, அதே நேரத்தில ஒரு ஆற அமர யோசிச்சே பண்ணியிருக்கலாம். இந்த விஷயத்த வந்து கதிரேசனுக்கு கூட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம். ஏன் மல்லி ஓடணும்? ஏன்னா, ஒரு கையில ஃபோன் இருக்கு. அப்ப அந்த இடத்துல கதிரேசனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, இந்த மாரி வெண்பா பேக்ல இருக்கு. இந்த மாரி ஒருத்தன் மிரட்டுறான் அப்படின்னு சொன்னா, அத வந்து கதிரேசன் என்னன்னு பார்க்க போறாரு. ஏன்னா, மல்லிக்கு எந்த அளவுக்கு வெண்பா மேல பாசம் இருக்கோ, அதே அளவு கதிரேசனுக்கும், நிஷாவுக்கும் கண்டிப்பா இருக்கும். அந்த விஷயத்த வந்து ரேணுகா கிட்ட கூட சொல்ல வேண்டாம். ஆனா, மல்லிக்கு தெரியும். அது சுடருக்கு சொன்னா, அவங்க எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க. வெண்பா பத்தி அவங்க கவலைப்பட போறதில்ல. அது மல்லிக்கு நல்லாவே தெரியும். அப்ப அந்த நேரத்தில மல்லி என்ன பண்ணியிருக்கலாம், கதிரேசனுக்கு கண்டிப்பா ஃபோன் பண்ணியிருக்கலாம். இல்ல நிஷாவுக்கோ ஃபோன் பண்ணியிருக்கலாம். அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பதட்டம் வரத்தான் செய்யும். வெண்பாவுக்கு ஒண்ணுன்னா, மல்லி துடிக்கிற மாதிரி கதிரேசனும், நிஷாவும் கண்டிப்பா துடிக்க தான் செய்வாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வந்து மல்லி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே, ஓரளவுக்கு வெண்பா விஷயத்தில இவங்க கொஞ்சம் நிதானத்த, அதே நேரத்தில ஒரு பரபரப்பு டென்ஷன் இல்லாம இருக்கலாம். ஆனா அத விட்டுப்புட்டு எந்நேரமும் என்ன பண்ணுதாங்க, ஒரு பயத்தோடயே வாழ்றது. இந்த பயத்தோடே வாழ்றவங்க எப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் சாதிச்சுக்கிட மாட்டாங்க அப்படிங்கிறது தான். நம்ம எல்லா விஷயத்தையும் பார்த்து அப்படி நடந்துருமோ, இந்த மாரி நடந்துருமோ அப்படின்னு முன்னக்கூட்டியே நம்ம வந்து பயந்துகிட்டு இருப்போம். அதாவது ஒரு தூரத்தில ஒரு பாலம் இருக்குன்னு வைங்களேன், அந்த பாலத்த வந்து நம்ம கடக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த பாலத்த பத்தி நெனச்சு நம்ம பயப்படுவோம். எப்படி அந்த பாலத்த கடக்கிறது அப்படின்னு. அந்த மாரி அந்த பயம் தேவையே இல்ல. பாலம் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். அந்த இடத்துக்கு போம்போது அத எப்படி கடக்கணும், அதில வந்து நம்ம எப்படி போகலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம கற்பனையிலே ஒரு பயத்த உருவாக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளால ஒரு விஷயத்த வந்து வெற்றிகரமா முடிக்க முடியாது. அப்போ "பதறுன காரியம் சிதறத்தான் செய்யும்" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அத மாரி இங்க மல்லி எடுக்கக்கூடிய சில முடிவுகள் வந்து தவறா தான் போய் முடியுது. இப்ப என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, இப்ப 2, 3 பேரு இதில கலர்ற மாரி இருக்கு. அப்ப இந்த ரூ. 50,00,000 பணம் விஷயம் இப்போ வந்து இனிமே அடுத்ததா முடிய போகுது. ஏன்னா, இங்க வந்து அந்த மிரட்டிட்டாரு ரகு வந்து. அப்ப ரேணுகா அழுது புரண்டு என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு ட்ராமாவா செட் பண்ணியிருந்தாங்க. அப்போ கதிரேசனும் அந்த ரூ. 50,00,000 பணம் விஷயத்த அப்படியே கைவிட்டுருந்தாரு. அதே நேரத்தில ரகு வந்து நான் இனிமே வெளியூர் போப்போறேன் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்றாரு. விஜய் ஒரு 3 நாள் வெளிய போறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இனி என்ன மாதிரியான கதையோட்டம் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா, இப்போதைக்கு மல்லி முன்னாடி பெரிய பிரச்சனை எதுவுமே இல்ல. அடுத்ததா இப்போ ஒரே ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, விஜயோட பூமி பூஜை போட்ட அந்த பிளாட் கட்டுதல என்ன பிரச்சனை வரப்போகுது? ஏன்னா, அதுக்கு என்ன மாரியான குடைச்சல குடுக்க போறாரு ரகு அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பா இருக்கு. இதுக்கிடையில ரகு வெளியூர் போறேன் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த கந்தசாமிய பிடிக்கிறது தான் நாகுவோட வேலையா இருக்கும். அப்ப அந்த மாரியான விஷயங்கள் தான் இனி அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. இதுக்கு இடையில மல்லியோட அந்த கன்சீவ் விஷயம் தான் பெருசா இனிமே கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. ஏன்னா ஒவ்வொருத்தரையா வெளிய அனுப்புதாங்க. வெளிய அனுப்புதாங்கன்னா அவங்களுக்கு லீவ் குடுக்குறாங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.